ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற போம் அப்சலோம் அண்ட் அகிடோஃபில். ஆத்தர் நேம் ஜான் ட்ரைடன். இவங்க 1631 to 1700 வரை வாழ்ந்த ஒரு கிரேட்டஸ்ட் போயட், ட்ராமட்டிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டோரேஷன் ஏஜை சார்ந்தவர். 1668ல ஃபர்ஸ்ட் போயட் லாரட்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த போம் 1681ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் சிட்டார் அண்ட் ஆல்சோ அலிகரிக்கல் போம். ஃபர்ஸ்ட் அலிகரிக்கல் போம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அலிகரிக்கல் போம் அப்படின்னா ஒரு கதைய அப்போ அங்க இருக்க கரண்ட் சிச்சுவேஷனோட ரிலேட் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் அலிகரிக்கல் போம். இங்க ஜான் ட்ரைடனுமே ஒரு கதையை சொல்றாரு. அது ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி. ஸோ பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை இங்கிலாந்துல அப்போ இருந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனோட ரிலேட் பண்ணி இந்த போமை எழுதியிருக்காரு. அப்போ அங்க இருந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன் என்னன்னா, இங்கிலாண்ட புரொட்டஸ்டன்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ல்ஸ் டூ ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் அந்த த்ரோன்ல உட்கார்றதுக்கு அவருக்கு லெஜிட்டிமேட்டா சில்ட்ரன் கிடையாது. லெஜிட்டிமேட் சில்ட்ரன்னா ஒரு மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ்ல பிறக்கிற குழந்தை. பட் இல்லெஜிட்டிமேட்டா சில்ட்ரன் இருக்காங்க. அவருக்கு மிஸ்ட்ரஸ் இருப்பாங்க. அவங்க பிறந்த குழந்தை தான் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ லெஜிட்டிமேட்டா சில்ட்ரன் இல்லாததால சார்ல்ஸ் டூ உடைய பிரதர் ஜேம்ஸ் டூ தான் அடுத்ததா ரூல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். பட் அங்க இருக்க பீப்புளுக்கு ஜேம்ஸ் டூ தன்னை ரூல் பண்றது பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஜேம்ஸ் டூ ஒரு ரோமன் கேத்தலிக். ஒரு ரோமன் கேத்தலிக் வந்து நம்மள எப்படி ரூல் பண்ணலாம், நம்மள ரூல் பண்றது ஒரு புரொட்டஸ்டன்ட் தான் வரணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ கிங் கிட்ட சான்சலரா இருந்த ஆண்டனி ஆஷ்லி கூப்பர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, கிங்குடைய இல்லெஜிட்டிமேட் சன்னான ஜேம்ஸ் ஸ்காட்டை அப்ரோச் பண்றாரு. இந்த ஜேம்ஸ் ஸ்காட் ஒரு நல்ல ஹீரோயிக் பர்சன், டியூக் ஆஃப் மேன்மோத். இவரை எப்படியாவது கிங் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவரை நல்லா பிரெயின் வாஷ் பண்றாரு இந்த ஆண்டனி ஆஷ்லி கூப்பர். ஜேம்ஸ் ஸ்காட்டை உன் அப்பாக்கு எதிரா, அதாவது கிங்குக்கு எதிரா ரிபில் பண்ண சொல்லி நல்லா தூண்டி விடுறாரு. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆண்டனி ஆஷ்லி கூப்பருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி சிமிலரான ஒரு ஸ்டோரியை பைபிள்ல இருந்து எடுத்து இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனையும் இந்த பப்ளிக்கல் ஸ்டோரியையும் ரிலேட் பண்ணி ஒரு போம் எழுதுறாரு. இப்போ இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரி பைபிள்ல 2 சாமுவேல் சாப்டர் 13 to 19ல இருக்கு. இப்போ இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். டேவிட் அப்படின்னு ஒரு கிங் இருப்பாரு. அவருடைய இல்லெஜிட்டிமேட் சன் பேரு அப்சலம். டேவிட் ரொம்ப கைண்ட் அண்ட் மர்சிஃபுல்லான ஒரு கிங். அவருடைய இல்லெஜிட்டிமேட் சன்னான அப்சலம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். அவருக்கு தன்னுடைய முடியை பத்தி ரொம்ப ப்ரைட், முடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹேரை குறித்து ஒரு ப்ரைட் இருக்கும். கிங் டேவிட் கீழே ஒரு அட்வைசர் இருப்பாரு. அவர் பேரு அகிடோஃபில். அவரு நல்ல ஒரு மாதிரி நடிப்பாரு. பட் ரொம்ப கன்னிங் பர்சன். அவருக்கு என்ன ஆசைனா, டேவிட்க்கு அப்புறம் தான் ரூல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கிங்டம் வேற ஒரு எனிமி கிங் கிட்ட மாட்டி இந்த கிங்டம் நாசமா போகணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இந்த அகிடோஃபில் அந்த கிங்டம்ல ஒரு ரெபிலியன் உண்டாக்கணும், ஒரு கலகத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. என்ன பண்ணுவாருன்னா, டேவிட்டுடைய இல்லெஜிட்டிமேட் சன் அப்சலம் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்சலம் அப்ரோச் பண்ணி உன் அப்பாக்கு அடுத்து நீ தான் ரூல் பண்ணணும், வேற யாரையும் விடாத, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ வந்து உன் அப்பாக்கு எதிரா ரிபில் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவரையுமே ரிபில் பண்ண வைப்பாரு. பட் கிங் டேவிட்க்கு இன்னொரு அட்வைசர் இருப்பாரு. அவர் பேரு ஹஷாய். அவரு இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிங்டம்க்கு எந்த ப்ராப்ளமும் வராம சேஃபா பார்த்துப்பாரு. ஸோ தன்னுடைய பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச அகிடோஃபில் வீட்டுக்கு போயிட்டு சியூசைட் பண்ணிப்பாரு. ஹேங் பண்ணி இறந்து போயிடுவாரு. அப்சலோமுமே கழுதையில ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஓக் ட்ரீல மாட்டிப்பான். எப்படின்னா, அவன் தனக்கு ப்ரைடா நினைச்ச அந்த முடி இருக்கு இல்லையா, ஹேர் ஓக் ட்ரீல மாட்டிட்டு அப்படியே தொங்குவாரு. கழுதா அது பாட்டுக்கு போயிடும். இவர் தொங்கிட்டு இருப்பாரு. கிங் டேவிடுடைய நெஃப்யூ ஜாப் அப்படிங்கிறவரு தன்னுடைய கேங்கோட வந்து அப்சலோமை குத்தி கொன்னுடுவாரு. அப்சலம் தனக்கு எதிராக ரெபில் பண்ணியிருந்தாலுமே அப்சலம் இறந்ததை நினைச்சு டேவிட் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஸோ இதுதான் இந்த பப்ளிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இதே மாதிரி ஒரு சிமிலர் சிச்சுவேஷன் தான் இங்கிலாந்துல இருக்கும். சார்ல்ஸ் டூ ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு லெஜிட்டிமேட்டா பிள்ளைங்க கிடையாது. இல்லெஜிட்டிமேட்டா ஒரு சன் இருப்பாங்க. அவங்க பேரு ஜேம்ஸ் ஸ்காட். சார்ல்ஸ் டூக்கு அப்புறம் அந்த த்ரோனுக்கு யார் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிரதர் ஜேம்ஸ் டூ தான் வர வேண்டியிருக்கும். பட் அவர் வர்றது மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஜேம்ஸ் டூ ஒரு ரோமன் கேத்தலிக். பட் அங்க மற்றவங்க எல்லாமே புரொட்டஸ்டன்ட். ஸோ ஒரு புரொட்டஸ்டன்ட் தான் நம்மள ரூல் பண்ண வரணும், ரோமன் கேத்தலிக் ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க ஏர்ல் ஆஃப் ஷாஸ்பரியா இருந்த ஆண்டனி ஆஷ்லி கூப்பர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, சார்ல்ஸ் டூ உடைய இல்லெஜிட்டிமேட் சன்னான ஜேம்ஸ் ஸ்காட்டை அப்ரோச் பண்ணி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய அப்பாக்கு எதிராக,
அதாவது கிங்குக்கு எதிராக ரிபில் பண்ண வைக்கிறாரு. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அந்த சமயத்தில் இந்த ஆண்டனி ஆஷ்லி கூப்பர் வந்துட்டு ஜேம்ஸ் டூ ட்ரானுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூஷன் பில் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறமா ஆண்டனி ஆஷ்லி கூப்பருக்கு நிறைய பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான சிமிலர் சுச்சுவேஷனை சட்டையர் பண்ணி எழுதப்பட்ட போம் தான் இந்த அப்சலம் அண்ட் அக்கிட்டோஃபல். இதுல கிங் டேவிட்க்கு கிங் சார்ல்ஸ் டூவை சட்டையர் பண்ணியிருக்காங்க, அப்சலம்க்கு ஜேம்ஸ் ஸ்காட்டை சட்டையர் பண்ணியிருக்காங்க, அக்கிட்டோஃபலுக்கு ஆண்டனி ஆஷ்லி கூப்பரை சட்டையர் பண்ணியிருக்காங்க. Now let's get into the summary. இந்த போம் சார்ல்ஸ் டூக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த போம்ல டோட்டலா 1031 லைன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான 150 to 476 லைன்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல அக்கிட்டோஃபலை பத்தி சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் கேரக்டர் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அக்கிட்டோஃபல் அப்படின்ற பேர்ல மறைமுகமா இதுல சட்டையர் பண்றது யாருன்னா ஆண்டனி ஆஷ்லி கூப்பரை தான். ஸோ இப்போ அக்கிட்டோஃபல் அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்கிட்டோஃபல் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் பட் டேஞ்சரஸ் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஞானம் உள்ளவர் பட் மற்றவங்களை ஏமாற்றக்கூடியவராம். லா எல்லாம் இருக்க மாட்டாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட், போல்ட், பட் அவரை பத்தி படிக்கிறவங்க அவரை கர்ஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு மோசமானவராம். வெளியில மற்றவங்களுக்கு தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்குவாராம். பட் மற்றவங்கள பேக் ஸ்டாப் பண்றதுக்கு, அதாவது முதுகுல குத்துறதுக்கு, தட் இஸ் ஏமாத்துறதுக்கு யோசிக்கவே மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனுஷன். பட் ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப போல்டான பர்சன், ரெஸ்டே எடுக்காம உழைச்சிட்டே இருப்பாராம். எப்படியாவது பவருக்கு வரணும், ஃபேம் அடையணும், புகழ் அடையணும் அப்படின்னு நினைப்பாராம். அவருக்கு டேஞ்சரஸான டிசைர்ஸ் எல்லாம் இருக்குமா. பட் அதனால அவர் மாட்டிக்கிட்டா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சும் அந்த ரிஸ்க் எடுப்பாராம். பட் நல்லவர் மாதிரி காட்டிக்குவாரு. அதனால அவருக்கு நிறைய ஃபேம் உண்டாகும். பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறதுல ரொம்ப திறமைசாலி. அதனால மக்கள் கிட்ட தனக்குன்னு ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த நம்பிக்கைய தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு கெடுதல் பண்ணுவாரு. கிங் டேவிட்க்கு அகைன்ஸ்டா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. அதாவது கிங் டேவிட் நீங்க அவங்க சட்டையர் பண்றது சார்ல்ஸ் டூவை தான். மக்களோட மனசை மாத்த ட்ரை பண்ணுவாரா. கிங் டேவிடுடைய இல்லெஜிட்டிமேட் சன்னான அப்சலோம் கிட்ட போயிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி ரெபல் பண்ண சொல்லி அவரை தூண்டி விடுவாரு. பட் மக்கள் கிட்ட அந்த ரெபிலியனுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்குவாராம். இவ்வளவு நேரம் அக்கிட்டோஃபலை பத்தி பார்த்தோம். இப்போ அக்கிட்டோஃபல் அப்சலோம் கிட்ட போய் என்னெல்லாம் பேசுறாரு, என்னெல்லாம் சொல்லி அவருடைய மனசை மாத்துறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அக்கிட்டோஃபல் அப்சலோமை பார்த்து நல்லா பிரைஸ் பண்றாரு, பயங்கரமா புகழ்றாரு. நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், பயங்கர கரேஜ் ஆனவ, போல்ட் ஆனவ, உன்னால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மக்கள் கிட்ட உனக்கு ஒரு ஃபேம் இருக்கு, மக்கள் உன்னை நம்புறாங்க, மக்கள் கிட்ட நீ பாப்புலர் ஆனவன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ மோசஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல மோசஸ் யாருன்னா பார்வோன் அப்படிங்கிற ஒரு கிங் கிட்ட இருந்து இஸ்ரேல் பீப்புளை சேவ் பண்ணி தன்னந்தனியா ஒரே ஆளா அவ்வளோ பீப்புளையும் லீட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஸோ அப்படிப்பட்டவ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவ தான் நீ அப்படின்னு சொல்வாரு. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் பேசுறாரு. அடிக்கடி பேசி கொஞ்சம் கொஞ்சமா அப்சலோமுடைய மனசை அக்கிட்டோஃபல் மாத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா கிங் டேவிட பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, கிங் டேவிட் ஒரு நல்ல கிங் தான், ரொம்ப கைண்டானவர், ரொம்ப நல்லவர். பட் ஒரு கிங்கா இருக்கிறதுக்கு, ஒரு கிங்டமை வழி நடத்துறதுக்கு கைண்ட்னஸ் மட்டும் போதாது, லீடர்ஷிப் குவாலிட்டியும் வேணும். ஒரு வார் வந்தா அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்சலம்க்கு அவங்க அப்பா கிங் டேவிட ரொம்பவே பிடிக்கும். அவர் ஒரு நல்ல கிங். அதனால ஒரேடியா அவங்க அப்பாவை குறைச்சு பேசக்கூடாதுல்ல. ஸோ அதனால கிங் டேவிடையுமே நல்ல பெருசா தான் வச்சு பேசுறாரு. அவர் ஒரு நல்ல கிங் தான், பட் ரொம்ப மர்சிஃபுல்லா இருக்காரு, ரொம்ப கைண்டா இருக்காரு. அப்படி இருந்தா வாரெல்லாம் அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது. பட் அந்த திறமை உன்கிட்ட இருக்கு, உன்னால இந்த நாட்டை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆசையை அப்சலோமுடைய மனசுக்குள்ள உருவாக்குறாரு. இப்போ அப்சலோமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இப்போ அப்சலோம் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருக்காரு. திரும்பவும் அக்கிட்டோஃபல் என்ன சொல்றாருன்னா, டேவிட் நல்லா தான் ரூல் பண்றாரு, பட் ரொம்ப ஜெனரஸா இருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே மக்களுக்காக எடுத்து கொடுத்தா கிங்டம்ல என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அன்டிசர்விங் பீப்புளுக்கு கூட எல்லாமே போய் சேர்ந்துரும். இந்த அளவுக்கு ஜெனரஸா இருக்கக்கூடாது, மக்கள்கிட்டயே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. இப்படி இருந்தா
கூட இருக்கிறவங்க, அதாவது கிங் டேவிட் கூட இருக்கிறவங்களே அவரை தப்பா லீட் பண்ணி எனிமீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த இடத்துல நீ இருந்தா இந்த கிங்டமை நல்லா ரூல் பண்ணுவ, உன்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, உன்னை மக்கள் நம்புறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆர்மியை ஸ்ட்ராங்காக வச்சு கிங்டமை உங்கள் அப்பாவால் பார்த்துக்க முடியாது, அதுக்கு நீ தான் கரெக்டு, நீ தான் அதுக்கு நோபல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் அப்சலம் கேட்குறான். பட் உடனே இந்த ப்ரொபோசலை ஆக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ அப்சலம் திருப்பி அக்கிட்டோஃபில்ட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் ஏன் ரிபெல் பண்ணணும், அப்பா தான் நல்லா ரூல் பண்ணுறாரு, கிங்டம் இப்போ சேஃபாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் எதுக்கு என்னுடைய அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக ரெபெல் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ அப்சலம் அக்கிட்டோஃபலை பார்த்து கேட்குறான். அதுக்கு அக்கிட்டோஃபல் என்ன சொல்கிறான்னா, கிங் டேவிட் ஒரு நல்ல ரூலர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, நல்ல மர்சிஃபுல்லாக தான் இருக்கார். பட் வாருன்னு ஒன்று வந்தால் அதுக்கு தயாராக உன் அப்பா கிடையாது, ரத்தம் சிந்துறத உன் அப்பா விரும்பலை. பட் வாரே இல்லாமல் ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ண முடியாது. உன் அப்பா இப்போது பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போது அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் என்ன பண்ணுவார், அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் போய் கேட்பார் இல்லையா. அவங்களே அவங்களுடைய ஈஜிப்தை ரொம்ப அரகெண்ட்டாக தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவங்களே உன் அப்பாவை தோக்கடிச்சு ஈஸியாக நம்மளை கைப்பற்றி நம்மளுடைய கிங்டமை அரகெண்ட்டாக ரூல் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ ரூலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திரும்பவும் அப்சலம் கேட்குறா, பார்வோன்ஸ் அவங்க கிங்டமை வேணா அரகெண்டா ரூல் பண்ணலாம், பட் இங்க ஏன் அப்பா நல்லா தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் நான் எதுக்கு ரிபில் பண்ணணும், எதுக்காக ரிபில் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டா என்னுடைய அப்பாவே த்ரோன் எனக்கு கொடுத்துருவாரு, பட் நான் அவருடைய லெஜிட்டிமேட் சன் கிடையாது. ஒரு இல்லெஜிட்டிமேட் சன்னால கண்ட்ரியை ரூல் பண்ண முடியாது. நியாயப்படி அவருடைய பிரதருக்கு தான் த்ரோன் போகணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அது கூட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, எனக்கும் அந்த த்ரோன்ல உட்காரணும்னு ஆசை, இந்த கிங்டமை ரூல் பண்ணணும்னு ஆசை தான், பட் என்ன பண்றது, நான் தான் இல்லெஜிட்டிமேட் சன்னாச்சே, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னால ரூல் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அக்கிட்டோஃபில், காட் உன்னை ஒரு பர்பஸோட தான் படைச்சிருக்காரு, நீ மோசஸ் மாதிரி கண்டிப்பா உனக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, உன்னால இந்த கண்ட்ரியை ரூல் பண்ண முடியும், நீ உன்னுடைய இடத்த விட்டுடாத. உன் அப்பா மர்சிஃபுல்லாக இருக்காரு, பட் மர்சிஃபுல்லாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதுதான் வார்லாம் வந்துச்சுன்னா தேவைப்படும். பட் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் உன்கிட்ட தான் இருக்கு, உன் அப்பா கிட்ட கிடையாது. மர்சிஃபுல் ஆட்டிடியூட் மட்டும் போதாது, மக்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அப்பாவுடைய அன்பை மட்டும் வாங்கிட்டு அந்த த்ரோனை விட்டுடாத அப்படின்னு சொல்றாரு. நீ ரூலுக்கு வர்றது தான் நல்லது, கிங்குடைய பிரதர் ரூலுக்கு வர்றது நல்லது இல்லை. நீ எப்படியாவது அந்த டைட்டிலை வாங்கிடு, உன் அப்பா கூடவே இருந்து எப்படியாவது அந்த த்ரோனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. இதோட 476 லைன் முடியுது. இந்த போமுடைய தீம்ஸ் ஆம்பிஷன், பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன், லாயல்டி வெர்சஸ் ரெபெலியன், power and authority, appearance versus reality, temptation, human weakness, political interview and conspiracy. இதெல்லாம் தான் அந்த போமுடைய தீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.